திமுக கூட்டணியிலிருந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி விலகுவதாக ராயபுரத்தில் நடைபெற்ற அந்த கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐயோ போச்சே கிரை மேன் கிரை அழு ஃபீல் பண்ணி அழு நீ அழுகிறத பார்த்தா இன்னொருத்தருக்கு அழுக வரணும். இன்னைக்கு ஐயுஎம் என்ன சொன்னாங்க, நாங்க கூட்டணியில் இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அது எங்களை விமர்சிந்த அதே வாயி ஏன் ஐயுஎம்ல வந்து கடுமையா சாட முடியல? எங்களை தரக்குறா பேசுனீங்களே, ஐயுஎம்ல தரக்குறா பேசுங்க பார்ப்போம். இல்ல பேச தேவையில்லாம என்ன பேசுவீங்களாடா? பேச பேசினா உள்ள வச்சு நவுச்சிடுவானுங்க தானே. திமுக கூட்டணியில் கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி கூட்டணியில் பயணித்தது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை நம்ம குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. சென்னையில 16 தொகுதி சார், 2 தொகுதியில திமுக ஜெயிச்சது. அந்த சேப்பாக்கம் தொகுதியும் நீங்க துறைமுகம் தொகுதியும் எடுத்தீங்கன்னா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு இஸ்லாமியர்கள் வாக்கு மட்டும் 28% இருக்கு. ஒருவேளை அந்த வாக்குகளும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் இல்லைன்னா திமுகவுக்கு ஓட்டு போடுவது 6வது கடமை என்று நான் சொன்னதும் இல்லை. அப்படின்னு நீங்களா கற்பனை பண்ணிட்டு அப்படி பாய் முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டா நீங்க இப்ப கற்பனை பண்றதுக்கு நான் பதில் சொல்லணுமா? அப்புறம் சொல்லாத சொல்லி எப்படியா? பாரு உன்னை நான் விட மாட்டேன், படுக்க வச்சு உன் மூஞ்சில ஈயம் பூசாம விட மாட்டேன். சொல்லாத சொல்லி நீ கேட்டா எப்படி சொல்ல முடியும்? என்ன சொல்ற நீ? சொல்லாத விட்டு நீயே கேட்டா எப்படி சொல்ல முடியும்? சொல்லாத சொல்லி பிரச்சாரம் சொல்ல முடியா? அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கரெக்டா கேள்வி கேட்காத அப்படியே போட்டுருவேன். கேள்வி ஆடாது மூஞ்சு மொகர கட்டையும் பாரு, உடல உரி போடுவேன். கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. இப்போதான் தமிழகத்தினுடைய தற்போதைய ஆளுநர் முழு உரையையும் படித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்மளால பார்க்க முடிந்தது. முதல் பால்லிய சிக்ஸர் ரைட்ரா, இனிமேல் எனக்கு சாவகாசம் தேவையில்ல. டேய் உட்கார்றா, இனிமே தானே பஞ்சாயத்து ஆரம்பம். எதிர்க்கட்சி தலைவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல இருந்தே தெரியுது இவங்க பிஜேபியினுடைய கைகூலி அப்படிங்கிறதுன்னு. டேய் நான் என் அனுபவத்துல சொல்றேன்டா. ஓ அனுபவம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். அண்டா திருநது, குண்டா திருநது, செவரேறி குதிச்சது, பொம்பளை புடவை உருகுனது, தெருவிலேயே செருப்படி வாங்கிட்டு ஓடனே அதெல்லாமா? எப்படி? எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனம் என்பது வயிற்று எரிச்சலாலும் கோல் போட்டாயா தோல்வி அடைந்து விட்டோம் என்கின்ற யதார்த்தத்தை, அந்த கசப்பான உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாததாலும் வைக்கப்படக்கூடிய விமர்சனம். பரவாயில்லையே, நீங்களாவது உண்மை பேசுறீங்களே, எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்கள மாதிரிலாம் போய் பேச தெரியாது. திரும்பவும் சொல்ற, தோல்வியில் இருந்து திமுக இன்னமும் மீளவில்லை. தோல்வி நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமை என நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா? தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெருந்தன்மை வரவில்லை. அந்த வருத்தத்தில், அந்த பொறாமையில் தான் இந்த விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன. நான் நினைச்சது எப்படி சாமி கேட்டா சொல்றீங்க? யார் எதை நினைத்தாலும் அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் எமக்குண்டு. இவங்க என்ன எதிர்பார்த்தாங்க? வந்தே மாதரம் பாடலை முதல்ல இசைப்பாங்க, சிக்கல் வரும், அதை வச்சு பெரிய அளவுல நம்ம அரசியல் பண்ணலாம்னு நினைச்சாங்க. அது எல்லாத்துலயும் மண்ணள்ளி போட்டாச்சு. இப்படி அநியாயமா மண்ணள்ளி போட்டாங்களே. ஊழலை ஒழிப்பதற்கான விஷயங்கள் பெரிய அளவுல இன்னைக்கு எடுக்கப்படுதுங்க. அது திமுகவால தாங்க முடியல. என்ன ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கான்? என்ன ஐடியா வச்சிருக்கான் மனசுல? விவரம் இல்லாத பையங்க, பாமரத்தனமான கற்பனை. நீங்க சாப்பிடுங்க. ஏன்னா ஊழலின் ஊற்றுக்கண்ணாக இருந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சி, அதுக்கு முன்னால் அந்த எடப்பாடி ஆட்சி, 2 பேருமே இன்னைக்கு புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஊழலின் ஊற்றுக்கண்கள் அடைக்கப்படுகின்றன. யோசிங்க, ஆளுக்கள் யோசிங்க, என்ன பண்ண முடியும் யோசிங்க. அவன் நல்லா இருக்க கூடாது, அவனை சந்தோஷமா இருக்க விட கூடாது. நம்மளா முடியும், யோசி, ஒன்னால முடியும், யோசி, யோசிங்க, யோசிங்க, யோசிங்க. எதிர்க்கட்சி தலைவரா உதயநிதி அவர்கள் எப்படி செயல்படுறாருங்கிற ஒரு கேள்வி இருக்கு சார். எதிர்க்கட்சி தலைவரா உதயநிதியோட செயல்பாடுகள் ஏமாற்றம் அளிக்கின்றன, உண்மையிலேயே ஏமாற்றம் அளிக்கின்றன. அவர் இன்னமும் பக்குவமுடன் நடந்து கொள்ள வேண்டும். அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டே. சொன்னா கேளு, நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டே. ஊருக்கு போய் சேரு. தோல்வி அவராலையும் ஜீரணிக்க முடியல, தாங்க முடியல. உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் விஜய் முதலமைச்சரானது. ரிசல்ட்ட பாத்துக்கிட்டு இருந்த உதயநிதி டிவியை உடைச்சு அம்மா கிட்ட போய் அழுகுறாரு. எப்படி விஜய இந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து நான் பார்ப்பேன், என்னால் தாங்க முடியாது என்று அந்நியார் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களிடம்
அழுததும் துர்கா ஸ்டாலின் சேகர் பாபுவை கூப்பிட்டு தம்பி அழுவுது, நீங்க எல்லாம் எதுக்கு இருக்கிறீங்க, ஏதாவது பண்ணுங்க என்று சொன்னதும் சேகர் பாபு இதர திமுக எம்எல்ஏக்களிடம் பேசி வேலு, அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றோர் எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு கொள்கிறார்கள். கதறல் சத்தம் கேக்குதா சிஎம் சார்? நீங்க தான் கதறீங்க, மக்கள் ஒண்ணும் கதறல. திமுகவோட கதறல் சத்தம் தான் மக்கள் காதுல கேக்குதே ஒழிய திமுக சொல்ற மாதிரி மக்கள் ஒன்றும் கதறலாம் இல்ல. சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறாங்க தான் எனக்கு தோணுது. அவங்களால இப்ப காத்திருக்க முடியல. அவங்க வந்து தேர் இன் டெஸ்பரேட். நேற்று முந்தா நாள் கூட ஸ்டாலின் பேசியிருக்காரு, அவங்க எம்எல்ஏக்கள் மத்தியில் 6 மாசத்துல இந்த கவர்மெண்ட் கவுந்துருன்றாங்க. ஒருத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா. அவர் ஏன் வந்து இது 6 மாசத்துல கவுந்துரும், 3 மாசத்துல கவுந்துரும், ஏன் இப்படிதான் பேசுறாரு அவரு? லைட்டா போறாங்க, நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா சார், டக்குன்னு கொஞ்சம் பொறாமைய வெண்மத்தை கக்கிட்டு போறான். எனக்கு புரியல, இது மக்கள் தேர்ந்தெடுத்த அரசு. இப்படி பேசுறதால இவங்க திமுக தனக்குத்தானே அவப்பெயரைத்தான் தேடிக்கொள்ளுகிறது. ரொம்ப தப்பான வார்த்தைங்க இது. வந்து நெகட்டிவா தான் போய் திமுக முடிய போகுது. ஏன் அவங்க இப்படி தப்பு பண்றாங்கன்னு எனக்கு புரியல. நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். நம்ம அக்கா கனிமொழி தலைமையில சிறப்பா 4 பேர் பங்கேற்ற கருத்து கேட்பு கூட்டம் ஒண்ணு நடைபெற்றிருக்கு. 2026ஆம் ஆண்டுக்கான புதுமையான தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிற கருத்து கேட்பு கூட்டம் தான் அது. அந்த 4 பேர் என்ன கருத்து சொல்லியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனா மேடையில இருந்த திரு KN நேரு அவர்கள் திருச்சிக்கு முக்கியத்துவம் வேணும், திருச்சிக்கு அந்த காலேஜ் வேணும், இந்த காலேஜ் வேணும்னு கேட்டிருக்கிறாரு. 5 வருஷமா இதையெல்லாம் கேட்க முடியல, ஆனாலும் நாங்க ஏமாந்துட்டோம், இந்த தடவை ஏமாற மாட்டோம்னு டயலாக் வேற விட்டுருக்கிறாரு. அலுவலகத்துலதான் பால் முடிவு சொல்லுவாங்க. நீங்க எங்களுக்கு வேளாண் பல்கலைக்கழகம் வேண்டும் திருச்சியில், எங்களுக்கு பணி மருத்துவ கல்லூரி, சித்தா மருத்துவ கல்லூரி வேண்டும். அப்போ அக்கா கனிமொழி அவர்கள் இது புதுமையான தேர்தல் அறிக்கை, அதனால நிறைவேற்றக்கூடியவற்றை எல்லாம் நாங்க நிறைவேற்றி தருவோம்னு வாக்குறுதி வேற கொடுத்திருக்காங்க. உங்க வாக்குறுதியை கொண்டு எங்க வைக்கிறதுன்னு யாருக்குமே தெரியல. இதுவரைக்கும் நீங்க செஞ்ச புதுமையே போதும் சாமி, இதுக்கு மேல புதுமைனா தமிழ்நாடு தாங்காதுன்னு மக்கள் அலறி அடிச்சு ஓடி இருக்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் காழ்ப்புணர்ச்சியே இல்லாத ஒரு தலைவரை பாக்குறோம். யாரையுமே திட்டாம இருக்காரு, யாரை பத்தியும் தப்பானது. இதை வந்து இதுக்கு முன்னாடி இருந்த, நான் யாரையும் சொல்ல மாட்டேன், பட் எல்லாருமே மற்றவங்களை எதிர்த்து பேசுறது தான் ஒரு கேள்வியா, ஒரு கொள்கையா வச்சிருந்தாங்க. அந்த சிஎம்ங்கிற அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பெருந்தன்மையா இருக்கிறது இதுதான் முதல் தடவையா நான் பாக்குறேன். இது வந்து அடுத்து இன்னும் பெரிய ஜெனரேஷன்ல அடுத்தும் அவர் தான் வரணும், பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் வர்ற ஜெனரேஷன்ல இருக்கவங்களுக்கும் ஒரு பெரிய பாடமா இருக்கும். நம்ம நல்லவரா இருப்போம், கெட்டவர்களை திட்டிகிட்டே இருக்க வேண்டாம், அது நம்ம வேலை இல்லை, கெட்டவர்கள் தானா திருந்தணும். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதே வரண்டா சின்னசாமி. Hey guys, this is your editor. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா போடா.